ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏகேஸ் ரூஃப்டாப் கிச்சன். இன்றைக்கி நம்ம புடலங்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய புடலங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. இப்போது கத்திரிக்காய்க்கு 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. மறுபடியும் நான் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், இதுவும் ஆப்ஷனல் தான். இதையும் நல்லா கலந்து வச்சுருங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போது கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிடுங்க. நான் கத்திரிக்காவை 4ஆக வெட்டி கழுவி வச்சுருக்கேன். அந்த நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கட்டுக்குள்ளேயும் நல்லா மசாலா நல்லா தடவினா தான் உள்ளேயும் நல்லா மசால் பிடிக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா வேகும். இப்போ புடலங்காவும் கத்திரிக்காயும் ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 250 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் 4 மீடியம் சைஸ் வெண்டைக்காவை நல்லா வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துருங்க. வெண்டைக்காய் கூட நான் எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே பச்சையாக தான் உள்ளே போட்டிருக்கேன். வெண்டைக்காய் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர வரைக்கும் அதை பொரிய விடுங்க. இந்த கலரில் வந்ததுன்னா போதும், அதை வடிகட்டி எடுத்துடலாம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் சால்ட், அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் சில்லி பவுடர், இதை ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், வெண்டைக்காய் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிஞ்சதுன்னா போதும், நம்ம வடித்து எடுத்துடலாம். இதே மாதிரி புடலங்காவையும் பொரிச்சு எடுத்து வச்சுருங்க. புடலங்காவும் ஒரு 5 நிமிஷம் வர வெந்துச்சுன்னா போதும். நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே புடலங்காவையும் வடித்து வச்சிடலாம். அவ்வளோதான், 3 ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே ஈஸியான நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.